19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வில் விருப்பமான கல்லூரிகளை மாணவர்கள் தேர்வு செய்ய அவகாசம் நிறைவு. வரும் 15ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியீடு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை. பல இடங்களில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசியல் கட்சியினர். கோவையில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். கடலூர் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு விழா. ஹெலிகாப்டர் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பு. இன்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி. தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள 216 அடி உயர ராமானுஜரின் பஞ்சலோக சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்தியாவில் டிஜிட்டல் விவசாயமே எதிர்காலமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் அசன்போராவில் தலைமை காவலரை கொன்ற வழக்கில் தொடர்புடைய தீவிரவாதி உட்பட 2 பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் பணியாற்றிய 241 இந்திய தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 7524 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் புதிதாக 12,009 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் மேலும் 1604 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. புரோ கபடியில் இன்று பட்னா பைரேட்ஸ், பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் இன்று மும்பை சிட்டி, சென்னையின் எஃப்சி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வில் 9723 மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளின் பட்டியலை சமர்ப்பித்துள்ளனர். பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை 10,462 மாணவர்கள் பதிவு செய்தனர். மாணவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து சமர்ப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதில் 9723 மாணவர்கள் விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து அந்த பட்டியலை சமர்ப்பித்துள்ளனர். நாளை தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற முடிவுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியாகும்.
விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா களை கட்டியது. விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் கடந்த 2017ஆம் ஆண்டு திருப்பணி தொடங்கப்பட்டு முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கும் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழா கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று காலை 6ஆம் கால பூஜை முடிந்த நிலையில் கோபுரங்கள், விமானங்கள், மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் தடுப்பு வேலி அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகளில் 17 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் இந்த மையத்திற்குத்தான் கொண்டுவரப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தனித்தனியாக ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாக்கும் அறைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்ட அறைகளில் 3 அடுக்குகளாக வைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இன்று தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனையின் போது தமிழகத்தின் பல இடங்களில் அரசியல் கட்சியினர் மோதலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் வேட்புமனு பரிசீலனைக்கு ஒரு கட்சியினரை அதிகமாக மாநகராட்சி அலுவலகத்தில் அனுமதித்ததாக கூறி மற்றொரு கட்சியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒருவர் மற்றொருவரை கன்னத்தில் அறைந்ததால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் நடைபெற்ற வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது கையெழுத்து விவகாரத்தில் இரு கட்சியினரிடையே வாக்குவாதம் நிகழ்ந்தது. திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் வேட்புமனு நிராகரிப்பின் போது பிரதான கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் 7வது வார்டு பகுதியில் போட்டியிட சோமசுந்தர பாண்டியன் என்பவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்புகள் தவறாக இருக்கிறது என கூறி ஒரு கட்சியினர் முறையிட்டனர். இதனால் அவரது மனுவை தேர்தல் அலுவலர் சந்திரா நிராகரித்தார். இதையடுத்து தேர்தல் அலுவலரை சோமசுந்தர பாண்டியன் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அங்கு இரு கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உசிலம்பட்டி நகராட்சியில் வேட்புமனு பரிசீலனையின் போது இரு கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உதகையில் 24வது வார்டு மற்றும் 11வது வார்டுகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஒரு கட்சியினரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் அவர்கள் தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் நிறுவப்பட்டுள்ள சூரிய ஒளி மின்சக்தி கட்டமைப்புகளால் மின்சாரத்திற்கு செலவிடும் கணக்கில் ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகங்களில் சூரிய ஒளி தகடுகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மாதாந்திர மின் கட்டணத்தில் 70% மேல் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு அலுவலகங்களின் இந்த முன்னெடுப்பை போல் மக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் அமைப்பதன் மூலம்
சுற்றுச்சூழலின் மாசுபாடு வெகுவாக குறைவதோடு மின்சாரத்துக்கு செலவு செய்யப்படும் கட்டணம் சேமிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் பொதுமக்கள் விழிப்புணர்வு சோலார் பேனலை அதிகமாக பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சோலார் பேனல் பயன்படுத்தி தான் அனைத்து அலுவலகங்களையும் மின்சாரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு மானியத்துடன் கூடிய தொகை கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கமே. பட் அது பொதுமக்களுக்கு இன்னும் சென்றடையல. அதனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சோலார் பேனலை அனைவரும் பயன்படுத்தணும். சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆயிருக்கு. ஒரு வாட்ஸுக்கே 30 ரூபா தான் இருக்குது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் சோலார் பேனலை பயன்படுத்தி விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தணும். அனைவரும் வீட்டில் உள்ள கரண்ட் பில்லை கம்மி பண்ணுங்கிறதா என்னோட கருத்து. திருப்பூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருப்பூர் இடுவாய் பகுதியில் 23 ஏக்கரில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.8 மெகாவாட் உற்பத்தி செய்யும் சூரிய ஒளி மின்சக்தி பூங்காவையும் 11 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 2 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய ஒளி மின்சக்தி பூங்காவையும் அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வைணவ மகான் ராமானுஜர் 1000வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 1500 டன் ஐம்பொன்னாலான 216 அடி உயர சமத்துவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. தாமரை மலர் பீடம் மீது ராமானுஜர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் வகையில் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. செல்லப்பார் ஐயனார் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அடுத்த பரசலூர் ஊராட்சி மேலக்கட்டளை கிராமத்தில் பழமை வாய்ந்த செல்லப்பார் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2ஆம் கால யாகசாலை பூஜையில் சிறப்பு நவக்கிரக ஹோமங்கள் செய்யப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது. 2ஆம் கால யாகசாலை பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருத்தணியில் சுவாமி படங்கள் விற்பனை செய்யும் கடையில் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையம் அருகில் உள்ள சன்னதி தெருவில் சுவாமி படங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இக்கடையின் உரிமையாளர் சோமு என்பவர் வழக்கம்போல் கடையை திறந்துள்ளார். அப்போது கடையின் உள்ளே பாம்பு இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த திருத்தணி தீயணைப்பு வீரர்கள் கடைக்குள் பொருட்களுடன் பதுங்கியிருந்த 6 அடி நீளமுள்ள அந்த பாம்பை பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட பாம்பை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற 8ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மன்றத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்குவதாக தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் 2வது முறையாக நீட் மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அப்பாவு தெரிவித்தார். வருகின்ற 8ஆம் தேதி தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் வைத்து காலை 10 மணிக்கு தமிழக அரசினுடைய சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது என்று தீர்மானித்துள்ளேன்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா வருகிற 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இவ்விழா 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள மாசி திருவிழாவினை மிக சிறப்பாக நடத்தி தருமாறு சிவன் கோவிலில் வைத்து திருக்கோவில் உதவி செயல் அலுவலர் வெங்கடேசன் காப்பு கட்டிய பட்டர் தியாகராஜன் என்ற சோமாஷிடம் தாம்பூலம் கொடுத்து நிர்வாக அனுமதி பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கால்நடை பிரதிநிதி பாலசுப்பிரமணியன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாயும் தந்தையும் இறந்து ஆதரவற்ற நிலையில் குழந்தைகள் தவித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திருக்கண்ணபுரம் ஊராட்சி தெற்கு வீதி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜி செந்தமிழ் செல்வி தம்பதியர். இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் பார்வதி தேவி, 7ஆம் வகுப்பு படிக்கும் கனிவெளி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். கடந்த ஆண்டு செந்தமிழ் செல்வி உடல்நிலை குறைபாட்டால் உயிரிழந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி ராஜியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திடீரென உயிரிழந்துள்ளார். இதனால் தாயையும் தந்தையையும் இழந்த பார்வதி தேவி, கனிவெளி ஆகிய இருவரும் மாற்றுத்திறனாளியான இவர்களுடைய அத்தை பட்டம்மாள் என்பவரின் பராமரிப்பில் இருந்து வருகின்றனர். தாயும் தந்தையும் இல்லாமல் கடும் சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக கூறும் பார்வதி தேவி 100 ஆண்டுகள் பழமையான பாழடைந்த வீட்டில் ஆபத்தான நிலையில் வாழ்வதாகவும் பொருளாதார ரீதியாக கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் கூறுகிறார். எனவே தங்களுக்கு அரசு மற்றும் தன்னார்வ அமைப்பினர் உதவ வேண்டுமென இக்குடும்பத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தக்காளி அருகே முட்டைக்காடு பகுதியில் பறக்கும் படை அதிகாரி திருப்பதி ராஜா தலைமையிலான குழுவினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது கேரளாவிலிருந்து வந்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் வந்த நபரிடம் 3,21,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பதால் அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே மின்கம்பத்தில் அடிபட்ட அரிய வகை ஆந்தை மீட்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மலங்கன் குடியிருப்பு கிராமத்தில் நடராஜ் என்பவரின் வீட்டின் அருகே மின்கம்பத்தில் அடிபட்டு அரிய வகை ஆந்தை ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட நட்ராஜ் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் அரிய வகை ஆந்தையை மீட்டனர். தொடர்ந்து ஜெயங்கொண்டம் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறை அலுவலர் மணவாளன் சம்பவ இடத்திற்கு வந்து ஆந்தையை மீட்டார். பின்னர் கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த ஆந்தையின் உடல்நலம் தேறிய பிறகு காட்டில் விடப்படும் என தெரிவித்தனர். தாளவாடி மலைப்பகுதியில் தோட்டத்திற்குள் நுழைந்து கரும்புகளை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தாளவாடி அருகே உள்ள கெட்டவாடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விவசாயி இளங்கோ என்பவரது தோட்டத்தில் நுழைந்து அங்கு பயிரிட்டு இருந்த கரும்புகளை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தின. இதையடுத்து இளங்கோ அக்கம் பக்கத்தினருடன் இணைந்து பட்டாசு வெடித்தும் தீப்பந்தம் காட்டியும் காட்டு யானைகளை விரட்ட முயன்றனர். அப்போது இளங்கோவின் காரை காட்டு யானைகள் தாக்கியதால் காரின் கண்ணாடி மற்றும் கதவுகள் சேதமாகின. சுமார் 1 மணி நேரம் போராடி காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே முத்துமுடி எஸ்டேட் பகுதியில் குட்டியுடன் 2 யானை சுற்றித் திரிந்தது. 2 நாட்களுக்கு முன்பு குட்டி யானை உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த நிலையில் வனத்துறையினர் யானைக்கு சிகிச்சை அளிக்க முயன்றனர். ஆனால் பெரிய யானை வனத்துறையினரை வரவிடாமல் சுற்றித் திரிந்தது. இதையடுத்து இரவில் குட்டி யானை இறந்த நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தலைமையில் மருத்துவ குழுவினர் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக சென்றபோது பெரிய காட்டு யானை குட்டி யானையின் அருகே நின்று வனத்துறையினரை வரவிடாமல் குட்டி யானையின் உடலை தொட்டு பார்த்து நின்றது. யானை பாச போராட்டம் நடத்தியதை வனத்துறையினரும் பொதுமக்களும் பார்த்து கண் கலங்கினர். பின்னர் யானை விரட்டப்பட்டு இறந்த குட்டி யானையை பரிசோதித்ததில் தும்பிக்கை வழியாக ரத்தம் வழிந்திருந்ததும்
யானைக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் யானையின் உடலில் இருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை இறந்து போச்சு. ஒரு தாய் யானை பாச போராட்டத்துக்காக அந்த யானையை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அது தவிச்சிட்டு இருக்குது, இங்கே சுற்றிட்டு இருக்கு. இந்த விஷயம் வனத்துறைகிட்ட சொல்லி அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. டிஎஃப்ஓ ரேஞ்சர் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த யானையை விரட்ட முடியாமல் கொஞ்சம் இதில் இருந்து இப்போ விரட்டி விட்டாங்க. இப்போ அடுத்து அந்த யானை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது எதனால் இறந்தது அந்த மாதிரி தகவல் கொடுக்கறதுக்காக இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த யானைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாச போராட்டத்தில் நான் அந்த குட்டிக்குள்ளே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கு. இதனால என்னென்னா மக்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ பிரிஞ்ச யானை நைட்டு அங்கே எஸ்டேட்டில் இருப்போம், எப்போ உள்ளே வரும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால வன அதிகாரிகள் அந்த யானையை காட்டுக்குள்ளே விரட்டி விட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த சுமார் 24 வயதுடைய ஜான் என்ற ஹிமாலயன் கரடி சர்க்கஸிலிருந்து மீட்கப்பட்டு கடந்த 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்போதே கரடிக்கு 2 கண்களிலும் கண் பார்வை குறைபாடு இருந்தது. இந்நிலையில் கரடியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த வருடம் டிசம்பரிலிருந்து உயிரியல் பூங்கா மருத்துவர்களால் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக கரடியின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் மருத்துவமனை குழு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் தற்போது உயிரிழந்தது. அதன் பிரேத பரிசோதனை உயிரியல் பூங்கா மருத்துவர்கள் மற்றும் கால்நடை பல்கலைக்கழக மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் 6000 ஊழியர்களுக்கு தபால் ஓட்டுக்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. கோவை மாநகராட்சி தேர்தலில் 6000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 1500 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. இவர்கள் 200 பேரை கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டு தபால் ஓட்டு விண்ணப்பம் வழங்கப்பட்டது. தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் அதற்கான உத்தரவு நகல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை காண்பித்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டனர். சேலத்தில் உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் மாநகர காவல்துறை சார்பில் உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி பொதுமக்களிடையே பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் மாடசாமி தலைமையில் உதவி ஆணையாளர் நாகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து சூரமங்கலம் பிரதான சாலை, தேவியார் ரவுண்டானா, 5 ரோடு என நகரின் முக்கிய சாலைகள் வழியாக அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் என்ற சுயேட்சை வேட்பாளரின் 8 வயது பள்ளி மாணவியான உஷா தனது வீட்டின் முன்பாக ஓட்டிற்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் எனவும் நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு வாசகத்தை கோலமாக வரைந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மாணவ பருவத்திலேயே ஜனநாயக கடமையான வாக்களிப்பது குறித்த மாணவியின் விழிப்புணர்வு முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழையனூர் என்ற இடத்தில் நாகர்கோவிலில் இருந்து சென்னை சென்ற அரசு பேருந்து அதன் முன்னால் சென்ற லாரி திடீரென நிறுத்தியதால் பேருந்து மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 10 பேர் காயமடைந்தனர். இவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு படாளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் புளியம்பட்டி அருகே தொட்டனம்பட்டி முதல் கூடலூர் வரை 2 வழிச்சாலையாக விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக சாலையோரங்களில் உள்ள புளிய மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாதுகாப்பிற்கு ஆட்களை நிறுத்தாமலும் சாலையில் தடுப்புகள் வைக்காமலும் ஜேசிபி இயந்திரம் மூலம் புளிய மரத்தை சாய்க்கும் போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான ஆழ்துளை கிணற்றில் பொருத்தப்பட்டிருந்த மின் மோட்டார் திருட்டு போயுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் மின் மோட்டார் திருட்டு போனதால் அந்த பகுதியில் 2 மாதமாக தண்ணீர் விநியோகம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். எனவே தற்காலிகமாக மாற்று ஏற்பாடு செய்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மீது எந்த நடவடிக்கையும் திருவட்டார் காவல்துறையிலிருந்து எடுக்கப்படவில்லை. அவர்கள் வீடியோ, அதில் ஜோஸ் என்பவர் இதை திருடி சென்றது ஆடியோ, இன்னொருவர் நபருடன் பேசும்போது திருட்டு பொருள் என்ன வீட்டில் தான் இருக்கிறது, இதை திருடச் சென்றவர் இன்னார் என்று பெயரை குறிப்பிட்டு சென்றுள்ளார். அதுவும் திருவட்டார் காவல் நிலையத்தில் மனுவாக சேர்த்து நாங்கள் கொடுத்தோம். அதன் பின்பு நான் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வீடியோ அவர்களை சந்தித்து தனியாக நான் புகார் மனு என்று கொடுத்தேன். இருப்பினும் இது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மக்கள் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர்.